5 வருஷம் கழிச்சுமா இந்த வண்டி ஓட்டிட்டுருங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் உங்க கொஸ்டின் மனசுல தோணுது. இந்த வண்டியோட மைலேஜ் சொன்னீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நீங்க எல்லாமே ஆர்வமா இருந்தது இந்த எக்ஸாஸ்ட் நோட் தான். கேளுங்க. 2025ல இந்த வண்டி வாங்கலாமா வேண்டாமா சொல்லுங்க, கேட்டுக்குங்க. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுறோம். என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ் கூட தான். அது என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் என்கிட்ட சொன்னா இந்த வண்டி வாங்கினா 5 வருஷத்துக்குள்ள சீஸ் ஆயிடும். பட் இந்த வண்டி வாங்கி 7 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி வாங்கி மோர் தென் 70,000 கிலோமீட்டர் கிட்ட தான் ஓட்டிருக்கேன். அதுக்கு மேல ஓட்டல. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸ் கூட ஆகும் போது இந்த வண்டி வாங்கி. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் வாங்கி இந்த வண்டியில ஒரு மாடிஃபைட் கூட பண்ணல. எக்ஸ்ட்ராவா இந்த விண்ட்ஷீல்டு போட்டிருக்கேன், அது மட்டும் தான். மற்றபடி நான் எதுவுமே இந்த வண்டியில சேஞ்ச் பண்ணல. பட் இந்த வண்டி வாங்கி எனக்கு சின்ன சின்ன செலவு வந்துச்சு அந்த 5 வருஷம் கழிச்சு. பட் மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அவன் சொன்னது என்கிட்ட என்ன சொன்னான், இந்த இன்ஜின் சீஸ் ஆடுன்னு சொன்னான் என்கிட்ட. பட் அந்த 5 வருஷத்துல இந்த வண்டி எனக்கு சீஸ் ஆகல. பட் நீங்க எல்லாம் யோசிக்கலாம் இந்த வண்டி எவ்வளவுதான் மைலேஜ் தருது. எனக்கு இந்த வண்டி தர மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது எனக்கு 42லேருந்து 43 வரைக்கும் தந்துச்சு. பட் நான் 2வது டைம் பில்லியன் கூட போகும்போது எனக்கு 41 கிட்ட தந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு மைலேஜ் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் உள்ள வெஹிக்கிள் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஆர்எக்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுன்னா பழைய ஆர்எக்ஸ் வாங்கலாமா, பழைய NS வாங்கலாமான்னு கேட்குறீங்க. இப்போ உள்ள வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2,20,000 கிட்ட வருது. அப்படி ஆன் ரோட் பிரைஸ் எல்லாமே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,20,000 கிட்ட வந்து. பட் இந்த வண்டி நான் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கும்போது எனக்கு 1,05,000லேருந்து 1.7 கிட்ட தான் வந்துச்சு. எனக்கு கரெக்டாக ப்ரைஸ் தெரியல. பட் அந்த ப்ரைஸ்க்கு இந்த வண்டி வேல்யூ தான். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர RS 200 பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸும் கிடையாது, ஒரு அப்டேட்டும் கிடையாது, பெரிய அளவுக்கு அப்டேட் கிடையாது. டுவெல் சேனல் ABS கொடுக்குறாங்க, ப்ளஸ் சில பல இது கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பட் மேஜராக எந்த அப்டேட்டும் இல்லாத எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பழைய வண்டி RS 200 BS3 இல்லை BS3 இல்லை BS4 போகிறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். 7 இயர்ஸில் நான் மேஜராக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் தான். இந்த வண்டி வாங்கினப்ப அந்த வைப்ரேஷன்ல ஒரே ஒரு தட்டி கீழே வந்து, அதனால எங்கேயும் அந்த வைப்ரேஷன் வந்து எனக்கு கண்டுக்க முடியல. ஃப்ரண்ட்லேருந்து வந்துச்சு, அப்புறம் சைட் ஃப்ரேம்ல செஞ்ச பின்னாலேருந்து வந்துச்சு. பட் அதை மட்டும் என்னால் சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணவே முடியல. மட்டும்னா இன்னும் ரொம்ப முக்கிய விஷயம்னா சீட் டேரானது, ப்ளஸ் இந்த பல்சர் சிம்பிள் போனது. இன்னும் 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இன்னும் அந்த டயர் போகல. நான் 17,000 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் டயர் ஓட்டிட்டேன். இன்னும் வரைக்கும் அந்த த்ரெட் தெரியல. பட் பேக் டயர் மாற்றிட்டேன், சுத்தமாக போயிடுச்சுன்னு. அது மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாமே ஆர்வமாக இருந்தது இந்த எக்ஸாஸ்ட் நோட் தான். கேளுங்க. இந்த எக்ஸாம்ஸ் நான் வாங்கினப்ப எப்படி இருந்துச்சோ இந்த 7 வருஷம் கழிச்சும் அப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிருப்பேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன்.